ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான, அதே சமயத்தில் ரொம்பவும் டேஸ்டான, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மரவள்ளிக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அது முழுசாக கொடுக்கும்போது மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஒரு டம்ளர் உளுந்து 2 hours ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை மிக்சியில் அரைக்கும்போது ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ யூஸ் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு மாவு. இப்போ நான் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதை நாம் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாவை பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. அது ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் உங்களுக்கு போண்டா போடும்போது நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் இப்போது நான் 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்க தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா 2-3 வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா துருவி எடுத்துருக்கேன். நான் எந்த டம்ளரால் 1 டம்ளர் உளுந்து எடுத்தனோ அதே டம்ளரால் 2 டம்ளர் மரவள்ளிக்கிழங்கு துருவலை துருவி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் விடக்கூடாது. நீங்கள் உளுந்து அரைக்கும் போதாவது கொஞ்சமாக லைட்டாக 1 டீஸ்பூனாக விட்டு அரைச்சிக்கலாம். பட் நீங்கள் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணாமல் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று நமக்கு சேரும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாவை நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செம்ம சாஃப்டாக வரும். அதனால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஆனியன், கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா. இப்போ இந்த மாவை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி எடுத்துருக்கேன். இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நீங்கள் எக்ஸஸாக போடும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், அதையும் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக இந்த மாவை கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வர்ற அளவுக்கு கிளறி விடணுன்ற அவசியம் இல்லை. நாம் மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது அது மாவு உட்காந்துடும். அதனால தான் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் நமக்கு. நான் சொன்ன இந்த அளவுகளுக்கு 3 டீஸ்பூன் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இப்போது நாம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது ஒரு கடாயில் இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் எப்போவும் யூஸ் பண்ணுவேன், அதுதான் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஹீட்லேயோ இல்லை லோவிலையோ வச்சிங்க அப்படின்னா ஹையில் வச்சா சீக்கிரமாக மேலே வந்துடும், உள்ளே வேகாமல் போயிடும். லோவில் வச்சாலும் உங்களுக்கு சீக்கிரமாக வேகாது. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை சின்ன பால்ஸாக போட்டிருக்கேன். நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக. நீங்கள் வடை மாதிரி கூட இதை தட்டி போடலாம். இந்த குட்டி பால்ஸாக போடும்போது உடனே நீங்கள் கலரக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு வெந்து வரணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செம்ம கிறிஸ்பியாக குட்டி போண்டாஸ், மரவள்ளிக்கிழங்கு போண்டாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.